ரொம்ப சின்சியரா பேசுனீங்க. கண்டிப்பா நீங்க மேல் ஜாதியா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாதியை பத்தி பெரும்பாலும் சொல்லவே இல்லை நீங்க. அப்படிதானே? நீங்க சாதியை பத்தி பெரும்பாலும் சொல்ல மாட்டீங்க. சரி தோழர், நான் பதில் சொல்றேன். இது ஒன்றும் தோழர் இப்ப வந்து நான் என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாருன்னா நான் சொல்றேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன சாதின்னு கேட்கறது எனக்கு ஒன்றும் வந்து யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்றதுக்கோ அதை பற்றி வாதிக்கிறதுக்கோ எனக்கு ஒன்றும் தயக்கம்லாம் இல்லை. சரிங்களா? அதனால நான் அதை வெளிப்படையாவே சொல்றேன். எங்க ஊர் வந்து கிடாரன்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. அது வந்து உங்களுக்கு அநேகமா தெரியும்னு நினைக்கிறேன். நாமக்கலுக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல தான் நான் பொறந்தேன். நான் வந்து கொங்கு வெள்ளாளர் சாதி சேர்ந்த ஒரு குடும்பத்துல தான் பிறந்தேன். சரிங்களா? அது வந்து பொதுவா வந்து கொங்கு வெள்ளாளர் சாதியை சேர்ந்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வரையறைகள் மற்றதெல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. நான் வந்து இப்ப எங்க கிராமம் வந்து ஒரு 3 4 சாதிகள் இப்ப வந்து கொங்கு வெள்ளாளர் ஊருக்குள்ளார கொங்கு வெள்ளாளர் இருப்பாங்க. ஊருக்கு வெளியில 2 சாதியினர் இருந்தாங்க. தலித் சக்கிலியர் குடியிருப்பு தனியா இருந்தது. பறையர் குடியிருப்பு தனியா இருந்தது. இது எல்லாமும் ஒட்டர்கள், போயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமூகத்தினர் இருந்தாங்க ஊர்ல. பக்கத்து கிராமத்துல. அதாவது இது ஒட்டுமொத்தமான கிராமத்துக்குள்ளார இருந்தது. இன்னும் வந்து வழக்கமா இருக்கக்கூடியவங்க மற்ற வந்து சாதியினர் எல்லாம் இருந்தாங்க. குயவர்கள், வண்ணார், நாவிதர். வண்ணார் வந்து ஒரு குடும்பமோ 2 குடும்பமோ தான் இருந்தாங்க. சாதியை பற்றிய உணர்வு எனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு, எப்ப முதல்ல நான் சாதியை பற்றி புரிஞ்சுகிட்டேன், எப்படி தொடங்கினேன் அப்படின்னு சொன்னா, நான் எங்க வீடு வந்து ஊருக்கு வெளியில இருந்தது. நான் ஊருக்குள்ளார இல்ல. ஊருக்கு வெளியில காட்டுக்குள்ளார இருந்தோம். எங்க அப்பா, அம்மா ஒண்ணும் பெரிய வசதியா இல்ல. ரொம்ப சாதாரணமான ஒரு ஏழ்மையான குடும்பம். மேட்டு நிலம் வந்து ஒரு பகுதி இருந்தது. அது வந்து இப்பதான் தண்ணி பாயக்கூடிய ஒரு விவசாய நிலமா மாறிச்சு. முன்னாடிலாம் மேட்டாங்கடா தான் இருந்துச்சு. எங்க அப்பாவோட அக்கா பையன் ஒருத்தர் இருந்தாரு. அவங்க பண்ணையாளா இருந்தாரு. ஏறக்குறைய பண்ணை அடிமையா இருந்தாரு. எங்க குடும்பத்துல வந்து மொத்தம் 3 எனக்கு 3 அக்காமார், 1 அண்ணன். எங்க குடும்பத்துல இருந்து 2 பேர் வந்து எங்க அக்கா சின்ன அக்கா ஒருத்தங்க வந்து ஒரு குடும்பத்துல சமையல் வேலைக்கு சின்ன குழந்தையிலேயே போனாங்க. ஒரு 8 வயசு இருக்கும் பொழுதே அவங்க அந்த குடும்பத்துல வந்து சமையல் வேலைக்குன்னு கொண்டு போய் விட்டாங்க. அது ஒரு குங்குவேலாளர் அவர் வந்து ஒரு அரசு ஊழியரா ஏஇயா இருந்தார். அ இந்த இந்த மின்சாரத்துறையில ஒரு பெரிய இதுல இருந்தாரு. அப்ப அவங்க மகன் இவங்க எல்லாம் பெரிய இதுல இருக்காங்க. எங்க அண்ணன் வந்து இன்னொரு வீட்டுக்கு போய் ஒரு வேலை கத்துக்கிறதுக்காக இப்படி பண்ணை அடிமை மாதிரியான ஒரு நிலையில தான் சேர்ந்தாரு. இப்படிதான் வந்து என்னோட இந்த சின்ன குடும்ப வாழ்க்கையில இருந்து முதல்ல தொடங்கும் பொழுது எனக்கு வந்து நம்மளே ஒரு சாதாரண அடிமையா தானே இருக்கோம். இப்ப எங்க எங்க ஊருக்கு இப்ப எங்க எங்க அம்மா மற்றவங்க எல்லாம் அவங்க மாமா வீட்டுக்கு ஒரு தடவை கல்யாணத்துக்கு போன போது ஒரு கால் சட்டை போட்டு பள்ளிக்கூடத்துல கொடுக்குற கால் சட்டையை போட்டுக்கிட்டு போய் தான் காக்கி ட்ரௌசரோட தான் போயிருக்கேன். அங்க போயிருக்கும் பொழுது வந்து சாப்பிட போகும் பொழுது நீ அவங்களோட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது அப்ப வந்து இப்ப ஊர்ல இருந்து இப்ப இவங்க வந்து இப்ப அங்க இருக்கிற சக்கிலியர்கள் இப்ப இவங்க குயவர் வண்ணார் நாவிதரோட உட்காந்து நீ அவங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு எங்க அம்மா வந்தாங்க சொன்னாங்க. எங்க அம்மா அந்த வீட்டுல அப்ப அன்னைக்கு அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அந்த வீட்டுல சமையல் வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு என்னோட வாழ்க்கையில அப்பயே வந்து ஒரு சின்ன பிரச்சனையா தோணுச்சு. நான் வந்து இவங்க இந்த பசங்களோட இப்ப நாங்க ரொம்ப ஏழையா இருந்தோம். ஒரு பிரச்சனை. எங்க சொந்தக்காரங்க மற்றவங்களோட ஒன்னும் அவங்க எல்லாம் கொஞ்சம் வசதியானவங்க. பெரிய வசதின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தாங்க. அந்த அடிப்படை வசதிகள் கூட எங்களுக்கு ஆரம்பத்துல இல்லாம இருந்தது. இப்ப அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கிற பட்சத்துல என்னால இயல்பா எங்க பகுதியில இருக்கிற தலித் நண்பர்களோட தான் பள்ளிக்கூடத்துலயும் சரி, மற்ற இடங்கள்லயும் அவங்களோட என்னால நெருக்கமா உணர முடிஞ்சது. அவங்க வீடுகளுக்கு போயிட்டு சில நேரங்கள சாப்பிடும் பொழுதோ, மற்ற பொழுதோ சாப்பிட்டு வரும்போது, அவங்களோட சேர்ந்து விளையாடும்போது, சின்ன வயசுல எல்லாம், "நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? நீ குளிச்சுட்டு வா, இது பண்ணுன்னு" அப்படின்னு சொல்லுவாங்க வீட்ல. ஆனா அதெல்லாம் எனக்கு பெருசா தோணல. ரொம்ப நாளமா நான் அவங்களோட தான் நெருக்கமா பழகுனேன். பின்னாடி இப்ப ஸ்கூல் படிக்கும்போதும், எங்க ஊர்ல இருந்து பள்ளியில இருந்து மோகனூருக்கு வந்து நான் எங்க ஊர்ல தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன். 8ஆம் வகுப்புக்கு அப்புறம் 9ஆம், 12ஆம் வகுப்பு வரைக்கும் அங்க படிச்சேன். வந்து அதுக்கப்புறம் இதா படிச்சேன். நான் வெளியில காலேஜ் எல்லாம் போய் படிக்கும்போது, இப்ப கொங்கு வெள்ளாளர் சாதியை சேர்ந்த ஒரு பையன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. நீ வந்து ஒரு இந்த மாதிரி பெரிய சாதிக்கார பையன், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இது பண்ணிருக்க? அப்படின்னு எல்லாம் தோழர்கள் கூட கேட்டிருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. என்னால வந்து தெரியல. என்ன ஒண்ணு வந்து இதன் மூலமா நான் வந்து ஒரு கொங்கு வேளாளர் சாதி ரொம்ப ஏழ்மையான சாதின்னுலாம் சொல்ல விரும்பல. ஏழ்மையானவர்களும் இருக்காங்க, வசதி நிறைந்தவர்களும் இருக்காங்க. ஆனா ஏழ்மையானவங்க கூட அவங்களுடைய வாய்ப்புகள் கூட தான் இருக்கு. இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி இப்ப சக்கிலியர், பறையர் சமூகங்கள்ல இருந்து வர்றவங்களோட அவங்களுக்கு வந்து கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க கூடுதலான சாதாரணமாவே எவரிடே லைஃப்ல
அன்றாட வாழ்க்கையில கிராமத்தினுடைய பொதுவெளியை பகிர்ந்துக்கிறது மத்தது அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து தானாவே ஒருத்தரை வந்து இந்த சாதிகள்ல பிறந்த எவ்வளவு ஏழ்மையானவரா இருந்தாலும் கூட சாதி ஒடுக்குமுறை இதை வந்து பாவிக்கிற ஒருத்தரா தான் அந்த சமூகம் வளர்க்குது. அதை வந்து ஒரு இயல்பானதா எல்லா வகைகள்லையும் கற்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கு மாறா இப்ப நான் வந்து ஒரு குடும்பம் ஊருக்கு வெளியில இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம். எங்க குடும்பம் ஊருக்கு வெளியில இருந்தது ஒரு ஏழ்மையா இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம். சின்ன வயசுலயே 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே பெரியார் இயக்கங்கள் அறிமுகமானது. என்னோட ஆசிரியர் ஒருத்தர் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, மாரிமுத்துன்னு, அவரு தான் வந்து பெரியார் இயக்கங்கள் அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் வேற வேற இயக்கங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் எம்எல்ஏ இயக்கங்களுக்கு வந்தேன். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம், எனக்கு அது தெரியல. ஆனா அரசியல் இயக்கங்களுக்கு வந்த பிறகும் ஒரு கூர்மையான அரசியல் பார்வையா வந்து சாதி ஒடுக்குமுறை பிரச்சனைகளை புரிஞ்சுக்க தொடங்குனது அதுக்கப்புறம் தான். இப்ப கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல இருக்கிற தலித் தோழர்கள் எல்லாம் கூட வந்து இப்ப கம்யூனிஸ்ட் இயக்க பார்வைகளை தீவிரமா, இப்ப நானும் கூட வந்த புதுசுல சாதிங்கிறது இப்ப எம்எல்ஏ இயக்கங்களுக்கு போன போது சாதிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது, இதுதான் பிரச்சனை அப்படின்னு தான் எனக்கும் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. நானும் அந்த பார்வையை ஏத்துக்கிட்டு தான் இது தொடங்கினேன். அப்ப பெரியாரையும் அதுக்கப்புறம் வந்து தீவிரமா இதுல பெரியார் வந்து தப்பா பேசினவர், அவர் வந்து காலனியத்துக்கு ஆதரவானவர் அப்படின்னு தான் பேச தொடங்கினேன். ஆனா அதுக்கு பிறகு 2005க்கு பிறகுன்னு நினைக்கிறேன், திரும்ப வந்து இப்ப இந்த ஒரு இயக்கத்துல இருந்து இன்னொரு இயக்கத்துக்கு மாறி அவங்க சில விஷயங்களை சொல்லி அப்புறம் நகர்ப்புறங்கள் இருக்கிற மற்ற தோழர்களோட பேச, விமர்சிக்க, விவாதிக்க இது பண்ண தலித் இயக்க தோழர்கள் பலரும் வந்து அவங்களோட உரையாடல்கள்ல அப்படிதான் வந்து இந்த பார்வைகள்ல வந்து அடைஞ்சேன். ஒரு தனிப்பட்ட இப்ப நான் வந்து ஒரு திருமணம் நடந்ததும் வந்து இன்னொரு சாதி, இப்ப வந்து நான் ரொம்பவும் விலகி இருந்த உறவுகளுக்கு உள்ளார இல்லாம ஊர்களுக்கு அருகாமையிலும் இல்லாம ரொம்ப விலகிய வந்து தக்கத்தி, இப்ப திருநெல்வேலி நாடார் பொண்ணை ஒன்னா கல்யாணம் பண்ணேன், வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதனால ஊர் உறவுகள் சாதி சனத்தோட உறவு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசா நெருக்கமானதா இல்லை, இப்பயும் அப்படி இல்லை. நான் இப்பயும் அவங்க சில நேரங்கள்ல உள்ள இழுத்துக்கிறதுக்கோ மத்ததுக்கோ இது பண்ணுவாங்க. என்னால அவ்வளவு உள்ளவும் போக முடியல, இதாவும் இருக்க முடியல. அதனால சாதி எதிர்ப்பு போராட்டம், அதை பத்தின சிந்தனைகள், அதை உள்வாங்கிக்கிறது, பெரியார இப்ப வந்து பெரியார நான் எனக்கு முதல் அறிமுகமானதெல்லாம் கூட இப்ப நான் திரும்ப யோசனை பண்ணி பார்க்கும்போது, இப்ப நான் ஒரு ஊர் தெருவுல இருக்கிற பையனாலதான் என்னால பெரியார வந்து முதல்ல எனக்கு அறிமுகமானாரு. ஒருவேளை காலனியில நான் பிறந்திருந்தேன்னா எனக்கு முதல்ல அம்பேத்கர் தான் அறிமுகமாயிருப்பாருன்னு தோணுது. ஆனா மற்ற பகுதி தோழர்கள், குறிப்பா நான் எம்எல்ஏ இயக்கங்கள் வேலை செஞ்ச போது வேற வேற தோழர்கள், தலித் சமூகங்கள்ல இருந்து வந்த வேற வேற தோழர்கள், கோயம்புத்தூர் பகுதி மற்ற பகுதிகளில் இருந்த தோழர்கள் தான் நிறைய விஷயங்களை கற்பித்தாங்க. இயல்பா நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒண்ணு வந்து எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத அவங்க தான் கற்பிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல வந்து இந்த இயக்கங்கள் இது வந்து ஒரு 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 ஒரே நேரத்துல வந்து ஒரு பாப்புலர் மூவ்மெண்டா, ஒரு வெகுஜன இயக்கமா, சாதி எதிர்ப்பையும் இதையும் சமூகத்துக்குள்ளார பேசுறதுக்கான இயக்கமா மாறணும். அது அவ்வளவு தீவிரமா மாறலையோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இன்னைய காலத்துல இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள்ல அது அப்படி மாறலையோ அப்படின்னு தோணுது.